இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே, என்னோடு எந்நாளும் இருப்பவரே, எந்நாளும் என்னை காப்பவரே. இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். நீண்ட ஆயுள் தந்து நடத்துவாரே, நிம்மதி தந்து காத்திடுவார். தேவராஜ்யத்திற்கு முடிவு இல்லை, சதாகாலமும் இயேசு ஜீவிக்கிறார், சதாகாலமும் இயேசு ஜீவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்திடுவோம், ஆத்தும அறுவடை செய்திடுவோம். நித்திய மகிழ்ச்சி தலைமேலே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் தூங்க மாட்டார், இஸ்ரவேலின் தேவன் உறங்க மாட்டார். ஜாஸ்பின் என்கிறவங்க சென்னையில் எழுதியிருக்காங்க. அவங்க மகளுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா வரன் பார்த்தாங்களாம், அமையவே இல்லையாம். அவங்க ஞாயிறு தோறும் ஜாய் டிவியில் ஈவினிங்கில் 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி பார்ப்பாங்களாம். நான் ஒரு நாள் அம்மாட்ட ஜெபிக்கன்னு தோணுச்சு, நான் ஜெபம் பண்ணேன், வர்ற அலைன்ஸ் எல்லாம் தடையாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, தடைகளை தவிர்க்கிறவர் முன்பாக போய் தடைகளை தவிர்க்கிறார், தடையை மீறி வாசலில் பிரவேசிப்பீங்க, அடுத்து வர்ற வரன் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமாக சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்ன ஆச்சரியம், கர்த்தர் போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு முந்தி திருமண காரியத்தை வாக்கிய பண்ணாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியிலே நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. பார்க்க தவறாதிருங்க. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜபம் நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஈவினிங் 7 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் வாக்குத்தத்த துதி ஆராதனை நடக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையுங்கள்.
இந்த புரோகிராம் மூலம் உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் எங்களுக்கு அதை ஃபோன் மூலம் தெரிவியுங்கள். அது நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ப்ரோக்ராம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால கர்த்தரை நான் சோத்திரிக்கிறேன். அலையில் ஒய்யா ரக்காதிகாராவா சகதிகாலாபாராவோ திகாபாபாலாபாராவோ. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் கர்த்தர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். நாங்கள் சிறுகவும் ஆண்டவர் பெருகவும் வேண்டும். ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். அது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் அதை ஃபோன் மூலம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா இல்லை SMS அனுப்புனீங்கன்னா நாங்கள் அனுப்பிவிட ரெடியாக இருக்கிறோம். அநேகர் கேட்குறாங்க 3 நாள் வந்து நாங்கள் தங்கி ஜெபிக்கலாமா? முதல் ஃபஸ்ட்டு வீக், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வேலன் வெள்ளி சனி 3 நாள் விசேஷ உபவாச ஜெபம் இருக்கும். தங்க வசதி இருக்கிறது. நீங்கள் வந்து தங்கி என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புங்கள். ஜிபே நம்பரும் நாங்கள் இப்போ டிவியில் போடுகிறோம். யூடியூப்லேயே அது வரும். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தருவதாக. ஒரிக்காதாகாலாவர் நரம்பு பிரச்சனைனால பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அந்த நரம்பு பிரச்சனை எடுத்து போடுகிறார். அலையிலோயா, அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நரம்புகளை கர்த்தர் பலப்படுத்துகிறார். தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வருகிற அந்த நரம்புகளில் தேவ வல்லமை இறங்குறது. அலையிலோயா அலையிலோயா ராகாலாவா நரம்புகள் பலன் கொள்வதாக. ஒரிக்கா சபாதிகாபா அடிக்கடி கீழே விழுந்துறீங்க. ஒரு தலை சுத்து வருது. கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். ரேகா சபலாபரவோ ஒரிக்கா தகால சரியாக தூக்கவல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சுகமான நித்திரையை தருகிறார். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணது போல உங்களுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணுகிறார். ரேகா தீகா ராபா சபலாவ ராபா. வசன பொறிக்க பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு அப்புறப்படுத்துகிறோம். வசனம் 100 மடங்கு கிரியை செய்வதாக. ஓ ராதா ல ராபா தி கபாபா ஒரிக்கா தீகால ராபா சே ஒரி கபாபா லிபரபா ரிகாலபரவோ சபதிகா பாபா லபரபா. ஓ திடுக்குன்னு முழிக்கிறீங்க. தூக்கத்தில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. வீட்டில் ஏதோ சலங்க சத்தம் அது இது அப்பப்போ கேட்குது. வீட்டில் ஒரு சத்துரு போராட்டம் இருக்குது. ஒரு முனி பாய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது இயேசுவின் நாமத்தில் அர்த்தமாக்கப்படுகிறது. சத்துரு உட்பகுதியிலும் குடியோடி பகுதியிலும் இருக்காது. உங்கள் எல்லையில் கர்த்தர் வாசம் செய்கிறார். உங்கள் எல்லைகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. உங்களுக்கான தூதர்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே இறங்குகிறார்கள். பாரிக்காதகலபரவசே ஒரிக்காதகலபரபரிகஷே ஒரிகாபலபரபரிகஷ் சபதிகபலபரபோ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அலையிலோயா அவிசுவாசம், முறுமுறுப்பு, சந்தேகம் கண்டு விசுவாசிப்பது இதெல்லாம் நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருவதாக. எவ்வளவு வருமானம் வந்தாலும் பொத்தல் பையில் போட்ட மாதிரி இருக்குது. கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். அலையிலோய் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் கனமும் மகிமை அவராலே வருகிறது என்று சொல்வதற்கா நன்றி. ஆசீர்வதிங்கப்பா இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். இந்த நாளை கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. சங்கீதம் 85:12. கர்த்தர் தீமையை பாராத சுத்தக்கண்ணர், அவரிடத்துல தீமை சேருவது இல்லை. அதான் உண்மை இல்லையா? இன்னைக்கு ஏன் தீமை வருது? நம்மளே வர வச்சுக்கிறோம். தீமையெல்லாம் சாத்தான்கிட்டருந்து வருகிறது, நன்மையெல்லாம் ஆண்டவற்றிலிருந்து வருகிறது. ஏனெனில் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது பிதாவிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதுகிறார். அப்போ தீமை எங்கேருந்து வருது? சாத்தான்கிட்டருந்து வருகிறது, பாதாளத்திலிருந்து வருகிறது, நரகத்திலிருந்து வருகிறது. பாதாளம் நரகம் யாருக்கு நியமிக்கப்பட்டது? பிசாசுக்கும் அவர் தூதர்களுக்கும் தான், நமக்கு இல்லை. மனுக்குலத்துக்கு ஆண்டவர் பரலோகத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் அறிந்து பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்த அனுபவம் இருக்குமானால், நல்லா ப்ரேயர் பண்ண செபிக்க கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவோமானால் நன்மை கிருவி நம்மளை தொடரும், ஜீவனாலெல்லாம் தொடரும். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஜீவனாலெல்லாம் நன்மை கிருவியும் தொடரும். தாவீது ராஜா சொல்கிறார், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்தனால நிலைத்திருப்பேங்கிறார். அப்போ நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டுமானால், நாம் வாழுகிற இந்த தேசம், இந்த நாடு, இந்த பட்டணம், இந்த கிராமம், இந்த பஞ்சாயத்து யூனியன்,
நம்ம வாழுகிற இடம் தெருவில், நம்ம வாழுகிற வசிக்கிற இடங்களில் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால், நம்ம கையீடு வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், அது ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லேலூயா, அது டீச்சிங் லைனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, பலன் தர வேண்டுமானால் சபலிகலபரவா தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரிடமிருந்து நம்ம நன்மையை பெறணும், நன்மையை பெறணும். ஏன்னா அவர் சொல்ல அவர் கட்டளையில் நிற்கும். நன்மைகள் நம்ம அவரிடமிருந்து பெறுவதற்கு, தேவனிடத்திலிருந்து நம்மிடம் வருவதற்கு, நாம் கையீடு வேலை பலனை, நிறைவான பலனை நம்ம கொடுப்பதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆதியாகமம் 4:7 சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்குமா. நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் நமக்கு தீமை தான் வரும். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பான் மனுஷன். கெட்டது செஞ்சால் கெட்டது தான் அறுப்பான், நல்லது செஞ்சால் நம்ம நன்மையை அறுப்போம். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம். மீகா 6:8 சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ நன்மையை நம்ம செய்ய வேண்டுமானால், நன்மை இன்னதென்று உணர வேண்டுமானால், எது நன்மை என்று மீகா தீர்க்கதரிசி மூலம் நமக்கு கர்த்தர் பேசுகிறார். நன்மையை யோசிக்கிறோமா, தீமையை யோசிக்கிறோமா? ஏன்னா நம்ம யோசனைப்படி தான் நம்ம பேச போகிறோம், செய்ய போகிறோம் இல்லையா? இருத்து நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். முதல் நம்ம நியாயம் செய்ய வேண்டும், அநீதி செய்யக்கூடாது, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். கடின இருதயத்தை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறதோட இறங்கி நமக்கு பாவத்தை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்கு நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறது போல, நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது போல நாமும் மற்றவர்கள் மேலே இரக்கம் காமிக்க வேண்டும். அடுத்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கணும். தாழ்மையில் ஒரு கிருபை தருவார் இல்லையா? மேட்டிமை இருக்கக்கூடாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம மேன்மை அடைய வேண்டுமானால் தாழ்மையாக இருக்கணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆயக்காரனை போல தாழ்த்தணும். ஜெபத்திலலாம் நான் அதை செஞ்ச ஆண்டவரே, அவருக்கு இதை செஞ்ச பரிசையும் ஜெபம் பண்ணக்கூடாது. அது மேட்டிமை. ஆப்போசிட்டு, தாழ்மைக்கு ஆப்போசிட்டு மேட்டிமை, பெருமை. சொல்லப்போனால் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார். அப்போ நம்ம தாழ்மையாக, மனத்தாழ்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமாக இருக்கணும். இது கர்த்தரிலிருந்து நமக்கு நன்மை ஏராளமாய் கொண்டு வரும். நியாயம் செய்யணும், இரக்கம் காண்பிக்கணும் மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. ரக்க சபா தீகாபாபாலாபாரவோ. மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம். முதலாவது நியாயம் செய்யணும், அடுத்து இரக்கத்தை சிநேகிக்கணும், மூன்றாவது மனத்தாழ்மையாக இருக்கணும். அப்பொழுது நம்ம மன விருப்பத்தின்படி செய்தவர் ஆலோசனை நிறைவேற்றுவார். சரி, இங்கே நன்மை செய்வதில் அடுத்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, 6:6 எழுதப்பட்டிருக்குது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு இருக்கு. ஊழியர்களுடைய பற்றாக்குறையை தீர்க்கிறோமா? அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவைகள் கர்த்தருக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த சிறையில் எதை செய்தீர்களோ அதை அவர்களுக்கே செய்தீர்கள் இருக்கு. கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு, குடும்பத்துக்கு அவங்க ஒரு சிலர், ஆனால் அவங்களுடைய உபதேசம் சூப்பராக இருக்கும். அவங்களால கட்டப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க, புரோஜனமாக உள்ளவங்கள போதிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்கிறோமா? கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற பொருளாதாரத்துக்கு பகிர்ந்து கொடுக்குறோமா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? அப்பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுவார், நம்மை கனம் பண்ணுவார், நமக்கு நிறைவான நன்மைகளை தருவார். அடுத்து நம்ம பார்க்குறோம், அதில் தான் அந்த கலாத்தியர் 6:9 நன்மை செய்வதில் சோர்ந்து இருப்போமாக, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். பார்த்தீங்களா? நம்ம நன்மை செஞ்சால் என்னைக்கிருந்து கர்த்தர் நன்மையை பெறுவோம். தீமையை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன், நாம் தீமையை பார்க்கக்கூடாது. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 1 பேதுரு 3:17 சொல்லுகிறது, தீமை செய்து பாடநுவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடநுவிப்பதே மேன்மையாக இருக்கிறது.
நன்மை செய்து நமக்கு பாடுகள் வருதா, கர்த்தர் நம்மளை மென்மேல் உயர்த்துவார், நம்மளை மென்மேல் ஆசீர்வதிப்பார், சகல நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குவார். 3 யோவான் 11 நன்மை செய்கிறவன் யாரா தேவனால் உண்டாயிருக்கிறானா. எப்படி? அப்போ தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் தான் அர்த்தம் இல்லையா? நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைனா நிச்சயம் நன்மை செய்யணும், சோர்ந்து போகாமல் செய்யணும். எவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு அலட்டிக்கிடாதீங்க. தொடர்ந்து நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் கர்த்தருக்காக. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஏராளமான நன்மைகளை நிச்சயம் நமக்கு தருவார். நம்ம எதிர்பார்த்ததை விட கேட்டதை விட அதிகமான நன்மையான ஈவுகளை என்ன செய்வார்? கண்டிப்பாக செய்து நம்மளை கைவிடவே மாட்டார். சரி, அடுத்து சப்பிரால் பூவாலை போல நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். அங்கே யாத்ராம 1:20 சொல்லுகிறது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செஞ்சாராம்? நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். 21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தால். அதாவது ராஜா பார்வோன் கட்டளையிடுறாரு, குழந்தை பிறந்தவொன்னே, ஆம்பளை பிள்ளை பிறந்தவொன்னே எல்லாத்தையும் எபிரேய ஸ்திரீகளுக்கு யார் யார் குழந்தை பெறாங்களோ, ஆம்பளை பிள்ளை பெறாங்களோ அதெல்லாம் கொன்னுடு, பிறக்கும் போதே மூக்க பிடிச்சு கொன்னுடு, அவங்க சுவாசத்தை நிறுத்திவிடு. பார்த்தீங்களா? ஆர்டர் போடுறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலை. பார்வோன் எதை குறிக்கக்கூடாது இருக்கிற பிசாசு லூசியப்பர், அவன் லூசுத்தனமாக தான் செய்வான். ஆனால் பாருங்க, அவங்க ராஜா கட்டளை தள்ளிட்டாங்க. பார்வோன் ராஜா கட்டளை தள்ளிட்டு கர்த்தருக்கு பயந்து அவங்களெல்லாம் உயிரோடு காத்தாங்க. அப்படியே ராஜா கேட்குறாரு, ஏன் ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தா, எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறந்தா ஏன் அதை கொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எஜமானே, அப்படி இல்லை, நாங்கள் குழந்தைய கையில் போய் எடுக்கங்களே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரசவம் நடந்துருது அவங்கள, அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி ஞானமாக மறு உத்தரவு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏசாயா 66:9 அதைத்தான் சொல்லுகிறது, பிறச்செய்கிறவரை நான் பிறச்செய்யாது இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ. எவ்வளோ அருமையான வார்த்தை. ஆண்டவர் பிரசவிக்க பண்ணுகிறார். அவங்களுக்கு கர்த்தருக்கு பயந்து அந்த பொல்லாப்பை செய்யாதனால கர்த்தர் அவங்கள தலைக்கும்படி செய்தார். வாழையடி வாழையாக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்போ நீங்களும் நானும் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு சகலவித நன்மைகளை அணிவிக்க சம்பூரணமாய் நம்ம தேவனிடத்திலிருந்து பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சரி, அடுத்து எஸ்ரா புஸ்தகம் 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அங்கே பார்க்குறோம். உபவாசத்தோடு தேடணும்னு சொல்கிறாரு அங்கே. ஏன்னா அதுலேயே 8:21 சொல்லுகிறது, தங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுவதற்காகவும் நாங்கள் அகாயா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறணுங்கிறாரு எஸ்ரா. அப்போ நம்ம உபவாசித்து எதுக்காகலாம் ஜெபிக்கிறோமோ, உபவாச ஜெபம் என்பது நம்மளை தாழ்த்துவதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துறோம். வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உபவாசம் ஜெபிக்கிறோமா? வாரத்தில் அவன் பரிசை சொல்கிறார், நான் 2 தடவை உபவாசத்து ஜெபிக்கிறேங்கிறாரு. நம்ம ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். உபவாசத்துக்கு அதிக பவர் உண்டு. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தால் ஜெபத்தினால் மட்டும் மற்றவற்றால் புறப்பட்டு போகாது. ஆண்டவருக்கு நன்மை பெறுவதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குற காரியம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் நன்மையானது நமக்கு செய்யும். எல்லா ஊழியங்களுக்காக, தேச மக்களுக்கு ரட்சிப்புக்காக, தேசத்துக்காக, சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, எல்லாவற்றிற்காக நீங்கள் என்ன செய்யணும்? உபவாசம் ஜெபிச்சா கர்த்தர் நன்மையானதை நிச்சயம் தருவார். அடுத்து ஆதியாகமம் 50:20 அங்கே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21 ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். உங்களுக்கு தெரியும் யோசேப்புடைய சரித்திரம் பாருங்கள். இது ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தி பெற்றவனாய் இருந்தான். யோசேப்பு கனி தருகிற செடியாக இருந்தான். அவன் கூட பிறந்த எல்லாரும்
என்ன பண்ணாங்க சகோதரர்கள்? அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. ஏன்னா சொப்பனம் பார்த்தா 11 அருகிலும் என்னை சுற்றி வணங்குறது, நான் நடுவில் இருக்கேங்கிறாரு. 11 நட்சத்திரங்களும் என்ன செஞ்சது? தொழுது கொண்டது அப்படிங்கிறாரு. அப்போ அவன் தகப்பே அவனை வெறுக்கிறா, இது நிமித்தம் நானும் உன் தாய் வணங்குவோமோ அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த சொப்பனம் சொன்னதுனால பிரச்சனை வந்துருச்சு. இந்த யோசிப்பு பாருங்க, சொப்பனத்தை சொல்லாமல் இருந்தால் குழிக்கு போயிருக்க மாட்டான். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் தரிசனத்தை சொப்பனத்தை பப்ளிக்காக சொல்லுவோம். இதனால் நம்ம மேலே சில எரிச்சல் படும். கூட பிறந்தவன் தான் சத்துரு. பைபிள் இருக்குல்ல, அதாவது ஒருவனுக்கு சத்துரு யார்? வீட்டார் தான், வேறு யாரும் சத்துரு கிடையாது. ஆனால் அவங்கள நம்ம சிநேகிக்கணும். அந்த வாக்கு தத்தத்தை இந்த யோசேப்பு கடைப்பிடித்து நடந்தான். சகோதரர்கள் குழியில் போட்டாங்க. பிறகு அதில் ஒருத்தன் சொன்னான், ரூபன், இல்லை வேண்டாம் அப்படி இந்த எகிப்தியர் வாராங்க, விற்று போட்டுடலாம். பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. பார்க்குறோம். அந்த எகிப்தில் இருக்கிறவன் அதை வாங்கி என்ன செஞ்சான்? பார்வோன் அரண்மனையில் அவன் கொடுக்குறான். அப்போ அங்கே அவன் அந்த அரண்மனையில் கத்திரவனோடு இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, அரண்மனைக்குத்தான் அவன் தலைவனாக இருந்தான். அடுத்து பாருங்கள், சிறைச்சாலையில் அவனை அடைக்கிறாங்க செய்யாத குற்றத்துக்காக. ஆனால் அங்கே அவனை தலைவனை ஆண்டவர் மாத்துறாரு. 3ஆவதாக பார்க்குறோம், அவனை சிங்காசனத்தில் ஏற்றி ராஜாவுக்கு அடுத்தாப்பில் ஒரு ஜனாதிபதியாக வைத்து கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை உயர்த்தினார். இவங்க எல்லாரும் சொன்னபடி வணங்குனாங்களா? அந்த சொப்பந்தபடி நடந்துச்சு. பாருங்க, இவங்களும் பயப்படுறாங்க, கூட பிறந்த எல்லாரும். ஏன்னா கானானில் பயங்கரமான பஞ்சம், மற்ற நாடுகள்லாம் பஞ்சம். ஆனால் எகிப்தில் இவருக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால, கர்த்தர் இவரோடு கூட இருந்ததுனால எல்லா ஜனங்களுக்கும் போசாக்கு கொடுக்குறவராக மாற்றிவிட்டார். பாருங்க, எல்லா சொத்துக்களையும் இல்லை, உலக சொத்துக்களையும் இந்த எகிப்தில் ஆண்ட அந்த யோசேப்பு வாங்குகிறான். இல்லை, எல்லா நாடுகளையும் பஞ்சம் வருது. அதில் விசேஷமாக கொடுமையான பஞ்சம் கானானில் இல்லையா? அப்போ அந்த பாருங்க, அவங்க அப்பாவிலேருந்து எல்லாரும் 70 பேர் அங்கே வர்றாங்க, சந்ததி வருது. 70 வரை இவன் பராமரிக்கிறான். அதை உன் பிள்ளைகளாம் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்? நான் ஆதரிப்பேங்கிறான். அது கோசே நாடு இருக்கிறதுலே, கோசை பட்டனா கொஞ்சம் பெரிய நல்லா செழிப்பானது, அங்கே வச்சு பராமரிக்கிறான். அப்போ தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக நன்மை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையானதை கண்டிப்பாக தருவார். இங்கே நம்ம பார்க்குறோம், நமக்கு கர்த்தர் நன்மை செய்வதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை யோசிப்பை போல நம்ம செய்ய வேண்டும். அதே போல் ஓவாசித்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதே போல் ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட்டு, ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டும். 133 சங்கீதம் 1 அங்கே எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்புமானது. அது ஆரோனுடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகள் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறாராம். பார்த்தீங்களா? ஒரு மனம் தேவை. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒற்றுமை நமக்குள்ள தேவை. விசுவாசிக்கு சண்டை, ஊழியக்காரங்களுக்கு சண்டை, குடும்பத்தில் கூட பிறந்தவங்கள சண்டை இருக்கக்கூடாது. தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதுவாக இருப்பானா? எச்சரிக்கையாக இருக்கணும். முட்டாள்னு சொல்லக்கூடாது யாரையும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு மனமாய் நமக்கு ஒரு மனதாக நம்ம இருந்தோம்னா பாருங்கள், அப்போஸ்தல சபையில் விசுவாசிகள்லாம் ஒரு மனமாய் சாலமன் மண்டபத்தில் கூடி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் பாருங்கள் மரித்தோரை எழுப்புறாரு, பெரிய ரட்சிப்பை பேதுரு மூலம் கட்டளையிடுகிறாரு. அங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரே நாளில் 5000 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சப்பானி நடக்கிறான், 40 வருஷத்துக்கு மேலே நடக்க முடியாதவன் நடக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்க காரணம் என்ன? பேதுரு எழுப்பட்டவங்களாம் குணமாகறாங்க. பவுலின் கையினாலே விசேஷ அற்புதங்கள்லாம் நடக்குது. பொல்லாத ஆவியெல்லாம் ஓடுது. அப்போ எல்லா விசுவாசிகளும் ஊழியர்களும் ஒருமனப்பட்டு என்ன செய்யணும்? ஒரு மனமாக இருக்கணும். விரோதமாக எழும்பக்கூடாது. நல்லா இருந்தால் வாழ்த்துங்களே. ஒரு சர்ச்சா இன்னொரு சர்ச்சை கட்டுவீங்கன்னு நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவங்களுக்கு சர்ச்சை கட்டி எனக்கு இல்லை, அவங்க வீடு வாங்கிட்டாங்க எனக்கு இல்லை, அவங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகி குழந்தை இருக்குது எனக்கு பிள்ளைக்கு திருமணம் இல்லை, ஏன் ஆண்டவர் இப்படி பட்சபாதம் பார்க்குறாரு? இந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது. ஒரு மனம் இருக்கணும். பிறர் ஆசீர்வதித்து வாழ்த்துனா அந்த ஆசீர்வாதம் நமக்கே வந்துடும். அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த வாழ்த்துதலுக்கு அவங்க பாத்திரனா இருந்தால் அவங்ககிட்ட போகும், இல்லைன்னா போகவே
போகாது என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. சகோதர சிநேகத்தில் நம்ம நிலைத்திருந்தால் நமக்கு கர்த்தர் நன்மையானதை கண்டிப்பாக தருவார். அதே போல் கடைசியாக ஒன்றை பார்த்து முடிச்சிருவோம். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தானியேல் ஒரு நாளையில் 3 முறை தேடினான். தாவீது ஒரு நாளில் 7 முறை கர்த்தரை தேடுறாரு, துதிக்கிறாரு. நீங்களாலும் எத்தனை முறை தேடுறோம் ஆண்டவரை? சிலர் காலையில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறதோட சரி, பிறகு நைட்டு படுக்கும் போது அப்படி இருக்காங்க. நீங்கள் இடையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சன்னிதானத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க. அப்போது நிச்சயம் கர்த்தர் நன்மையானதை தருவார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஓர் ராக்கா தீகா ராபா லீகா தாகா ராபா. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏராளமான நன்மைகளான் நிரப்புங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு தீமையை அனுபவிக்கிறாங்களோ அவங்க துன்பப்பட்ட காலம் ஆண்டவரே, நிந்தப்பட்ட காலத்துக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆகுங்கிறப்பா. எந்தெந்த நன்மைக்கு இந்த பிரேயரில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறாங்களோ, மனைவியை கண்டறிகிறோம், நன்மையை கண்டறிகிறான், கர்த்தரது தயவும் பெறுகிறான் ஆண்டவரே. நல்ல மனைவியை அமையிட்டு ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு மனவாட்டியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனவாளனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு அக்கா தீகாலாபாராபாலாபாராபஷே. கற்பத்தின் கனி கல்யாணம் ஆகி 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 7 வருஷம், 8 வருஷம் இல்லை, 15 வருஷமாக இல்லை, 20 வருஷமாக இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்குற பலன், பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அலே லோயா ரிக்கா தகா ரபஷே. மேற்படிப்பை தொடருவதற்கு பணமுள்ள கர்த்தர் மேற்படிப்பை தொடர உதவி செய்கிறாங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு போகேன்னு தெரியல, கவுன்சிலிங் போட்டிருக்கீங்க, கர்த்தர் சரியான வழியில் நடத்துவாராக. தெய்வ பிரசன்னம் மூடட்டும் ஆண்டவரே. குறையெல்லாம் நிறைவாகட்டும். அலே லோயா. தைராய்டு பிரச்சனை நீங்கி போவதாக. ஹார்மோன் அதிகமாய் சுரந்து உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே வராது, நீங்கி போவதாக. டிப்ரெஷன் நீங்கி போவதாக. தேவனர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கனவே எடுத்துங்க இயேசு நாமத்தினால. சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9434308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.